வைடா போன. என் பொண்ணோட வாழ்க்கையும் மாறி போச்சு. இதுதான் உன்னை கடைசியா தொடுற நாள். இனிமே சிவா ஸ்ரீகள் ஜாக் டேனியல்ஸ். பையனை என்ஜினியரிங் படிக்க வைங்க, பெரிய டைரக்டரா வருவான். நொட்டுவேன். என்னையா சொன்ன? சித்தால பூந்தடம் புண்ணாக்காவும் அவனை நம்புன நாசமா போகணும்னு சொன்னில்லையா? என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? இப்பதான் ஜாலி தாத்தா பார்த்து சொன்னாரு, கேரளால வாங்கின எல்லாத்துல 5 கோடி ரூபா விழுந்திருக்கேன் அவனுக்கு. அறிவு கட்டவனே, அந்த கிறுக்கு கிழவன் சொல்றதை கேட்டு இங்க வந்து ஆடுறியா? அந்த நாய் காலை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு. ஏய், பரம்பரை எங்க நாக்குல அருள் வாக்கு மட்டும்தான் வரும்டா. பரம்பரையா வர்றதுக்கு என்ன சக்கரை? என்னடா என்ன பேசிட்டு போற நீ? ஒரு வேலைய நடந்துக்கடா. என் நாக்கால சபிச்சனா பசமா. அவங்க லைன் நீங்க நங்கலையா? விடுங்க. போடா போடா. சின்ன பசங்க தெரியாம பேசுறாங்க. விடுங்க ஐயா. அறிவு கட்டவனே. விடுனா விட்டுறணும். என்னாச்சு? இப்ப இருக்கிற வரைக்கும் இந்த ஊர் நாசமா தாண்டா போகும். யாரும் முந்துறதுக்குள்ள நம்ம முந்திக்கணும். 5 கோடி சித்தாளுக்கு தண்ணி ஊத்து. என்ன மாமா யோசிக்கிறீங்க? அதே இந்த சாவுமலை எங்க வச்ச? ஐயோ வீட்ல வச்சிட்டனே. அத கொண்டு வாடா. ஓஹோ. 5 கோடி என்ன பண்ணலாம்? சித்தாள் அம்மா எங்கம்மா போறீங்க? அதுவும் மேலதாரத்தோட. என் தம்பிக்கு பரிசு விழுந்திருக்குல்ல. சாமி பேச்ச கட்ட துரத்தி போட்டு தம்பி ஆமல அவனுக்கு சம்பளமும் கொடுத்து சாப்பாடும் போட்டு புள்ள மாதிரி பாத்துக்கிட்டு நானு பாசத்தை கொடுத்துட்டு மிச்ச மீதிய போட்டுட்டு புள்ளையாமல. வேண்டான்னு சொல்ல போய் தானே ஜாலி தாத்தா பேச்ச கேட்டு பொண்ணு கேட்க வந்தோம். குடுக்கல இல்ல சல்லி காசு செலவு இல்லாம நீ தள்ளி விட பாத்த. சாமியார் பேச்ச கேட்டுட்டு இவன் தரதுல நமக்கு நிறுத்துங்க. சித்தாளு நம்ம ஆளு, எதுனாலும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். சரியா? தவளனே அடிங்க. ஹலோ எவ்ரிபடி, இன்னைக்கு 1ஆம் தேதி, அதுவும் ஏப்ரல் 1ஆம் தேதி. உங்களுக்காக லாட்டரி டிக்கெட் வச்சு ஒரு பெஸ்ட் பிராங்க் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஊரே கிளம்பி வரும்னு நினைக்கல. இங்க பாருங்களேன், ஏப்ரல் ஃபூல்ஸ். களவா சொன்னேன் இல்ல, அவனை நம்பினா நடு ரோட்ல வந்து நிக்கணும்னு. இப்ப மூஞ்ச கொண்டு போய் எங்க வைக்க போறீங்க? ஒத்த உருண்டாலும் பரண்டாலும் மாறாதது ஜாதியும் ஜாதகம். நீ யாரியா? பெரிய சாமின்னு பேர் வச்சா பெரிய சாமியோ? என்ன நீ தான் எங்க தலையில உட்கார்ந்து விதி எழுதுனியா? யோ உன்னை மாதிரி உட்கார்ந்து தொப்பை உனக்கு தய அதிர்ஷ்டம் வேணும். இதுக்கெல்லாம் உழைப்பு இருக்கு. போதும் வந்தனா உன்னை கோணிக்குதுடா. ஐயோ, எப்படி அனிமே போய் சொல்வாரு? டேய் தூக்குங்கடா. தேவதான் இவனுங்களுக்குலாம். யோ, என் பாட்டி என்ன இவன்கிட்ட தள்ளி விடணும்னு பாக்குது. வர்றவன்லாம் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறான். நீ ஒருத்தன் தான் என்கிட்ட வந்து ஏன் 12ஆவதோட படிப்பை நிறுத்திட்ட, நான் உன்னை நீ படிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். உன்னை விட வேற யாரையா என்ன நல்லா பார்த்துக்க முடியும்? பேசாம வாயா, ஓடி போயிடலாம். வேணாம் ஐசு, ஸ்பீடமாக பேசிட்டேன். ஆனால் சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் தான் தடுத்துன்னு தோணுது. உனக்கும் உழைப்பு இருக்கு, தைரியம் வர வந்துருச்சு. அதிர்ஷ்டம் இல்லைன்னா என்னையா? அதிர்ஷ்டம் இல்லைன்னு யார் சொன்னா? அட கிறுக்கு பையல சொல்லாதடா. ஒரு நல்ல பிராங்க் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே தயாரா இருக்கணும். ஸ்டெப் 2 சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணும். ஸ்டெப் 3 எதிர்பார்க்காததை எதிர்பார்க்காத நேரத்துல செய்யணும். ஏப்ரல் ஃபுல் ஊருக்கு தான், உனக்கு இல்ல. கிழிச்சது ராமைய டிக்கெட். உண்டபடி அதெல்லாம் டைம் இல்ல. வண்டி ஓட்டுவியா?
ரயில்வே ஸ்டேஷன் போங்க. உடம்பு அங்க பாத்தீங்களா? ஸ்டேஷன் மாஸ்டர் சுந்தர் போயிட்டு இருப்பான். நான் எல்லாமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஓகே. உன்னை பார்த்துப்பான். பத்திரமா ஏத்தி விட்டுடுவான். இந்த ஊருக்கு வந்து தொலையாதீங்க, மோசமானவங்க. அப்பாடா, எப்படியோ காப்பாத்திட்டேன். வெல்கம் பேக். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிராங்க் பண்றவங்க கிட்ட இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா எப்ப எப்படி யார் ஏமாத்தலாம்னு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட ஏமாறாம நம்ம தப்பிச்சுக்கணும், அவ்வளவுதான்.